இழிவுபடுத்தினாலும் நான் தொடர்ந்து போராடுவேன். சாதி குறித்து இழிவுபடுத்திய அனுராக் தாக்கூருக்கு ராகுலின் பதில். பாராளுமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு எதிராக உள்ளது. அதே வேளையில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என கூறி வருகிறது. மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில் இதை குறிப்பிட்டிருந்தது. ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவோம் என்பதில் உறுதியாக உள்ளது. இந்த நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அனுராக் தாக்கூரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்திக்கும் இடையிலான கடும் மோதல் ஏற்பட்டது. அப்போது திடீரென அனுராக் தாக்கூர் சாதி தெரியாதவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறார்கள். முன்னாள் பிரதம மந்திரி ராஜீவ் காந்தி மக்களவையில் ஓபிசி இடஒதுக்கீட்டை எதிர்த்தார் என்பதை சபாநாயகருக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் என தெரிவித்தார். அனுராக் தாக்கூர் வெளிப்படையாக ராகுல் காந்தியை சாதி குறித்து இழிவுபடுத்தி பேசியது எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு அதிர்ச்சி அளித்தது. இதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதே வேளையில் ராகுல் காந்தி, நீங்கள் என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் இழிவுபடுத்தலாம், ஆனால் நாங்கள் பாராளுமன்றத்தில் சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பை நிறைவேற்றுவோம் என்றார்.